ஹே காய்ஸ், சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். இது சன்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வெங்காயத்தை எண்ணெய் சூடானதும் போட்டுக்கோங்க. இது கூடவே இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்த பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி சுண்டின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சீரகம், பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கலவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் வேக வச்ச கொண்டைக்கடலையே இது கூட இப்போ சேர்த்துடலாம். அந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வேறு எந்த அடிஷ்னல் தண்ணியும் ஊற்ற வேண்டாம். அந்த ஊற வச்ச தண்ணியே போதும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த சன்னா மசாலாவை நீங்கள் சப்பாத்தி, பூரி இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.